ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிருந்தாஸ் டைரி. லாஸ்ட் வீடியோவில் என்னோடய ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறமா நம்மளையும் பேபியும் வந்து எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படின்றதான் ஃபுல் டீட்டெயிலோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு. சி செக்ஷன் பண்ணிவிட்டு 5 டேஸ்க்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் 5 டேஸ் டு 1 வீக் அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 5 டேஸ்க்கு அப்புறமா ஸ்டிச்சஸ் வந்து பிரிச்சாச்சு. இது எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. பட் வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா 1 மந்த் ஒரு 10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து எனக்கு ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சிது. ஸ்டிச்சஸ் போட்ட இடம் ஒரு மாதிரி ரொம்ப அந்த இடம் வந்து கல் மாதிரி இருந்துச்சு. ஸ்டிச்சஸ் போட்ட இடம் அப்போது வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். நான் திரும்ப ஹாஸ்பிட்டல் போனேன். போயிட்டு அந்த மாதிரி பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் நான் வந்து ஹாஸ்பிட்டலை பற்றியும் அவங்களோட பிஹேவியர் அதை பற்றி நான் வந்து சுத்தமாக பேச விரும்பலை. ஏன்னா அதை நினச்சாலே எனக்கு கோவமாக வருது. அதனால் அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். அந்த இப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு எந்த கைடன்ஸுமே அவங்க பண்ணவே இல்லை. இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் ஒன்றொன்னா வந்து சொல்கிறாங்க, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு ஒன்றொன்னா சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் முன்னாடி நான் டிஸ்சார்ஜ் பண்ணி போகும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வராதில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்கள பற்றி பேச வேணாம். நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு 3 மந்த் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். லைட்டான கிளாத் போடுங்க, ரொம்ப திக்கான கிளாத்தை போடாதீங்க. இந்த மாதிரி லேஸாக இருக்கிற ட்ரெஸ் வந்து போடுங்க. எப்பயுமே வந்து அங்கே ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து பாப்பா பிறந்தா. அந்த மார்ச் ஏப்ரலில் வந்து சரியான வெயில். அந்த இடத்துல வந்து ஸ்வெட் ஆகக்கூடாது. ஸ்டிச் பண்ண இடத்துல ஸ்வெட் ஆகக்கூடாது. லூஸ் ஃபேட் வேறு இருக்கும். அடியில் வேறு ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்களா. ஸோ அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பவுடர் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்குன்னு ஒரு பவுடர் கொடுத்துருப்பாங்கள்ல. எனக்கு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுக்கவே இல்லை. நீங்கள் வந்து கேட்டு வாங்குங்க. ஹாஸ்பிட்டலில் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா கேட்டு வாங்குங்க. அந்த இடத்த வந்து ட்ரையாகவே வச்சுருக்கணும், வெட்டாக இருக்கக்கூடாது. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்க யூரின் போவாங்க. யூரின் போட அந்த யூரின் வந்து ஸ்டிச்சஸ் மேலே படக்கூடாது. அப்படியே பட்டுருச்சு அப்படின்னா எப்படியும் படதான் செய்யும். ஒரு நாளைக்கு 10 தடவையாவது படதான் செய்யும். ஏன்னா குட்டி குழந்தைக்கு வந்து டயப்பரும் போட்டு விட முடியாது. ரப்பர் ஷீட்டு போட்டாலும் அதே மீறி வந்து ஸ்டிச்சஸில் படும். இப்படி பட்டுச்சுன்னா இம்மீடியட்டாக வந்து லைட்டாக ஹாட் வாட்டர் வச்சு காட்டன் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் கூட அந்த ஜேர்ம்ஸ் வந்து அதில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா என் நிலமை தான் உங்களுக்கு வரும். எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து அந்த 1 இன்ச்சுக்கு வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸிங் போயிட்டே இருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து 10,000 to 12,000 வரைக்கும் செலவாச்சு. கேப் புக் பண்ணி போகிறது, கேபில் தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேப் புக் பண்ணதுலேருந்து அங்கே போயிட்டு மெடிசன் செலவு, அதுக்கப்புறம் டெய்லி ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து 200. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10,000 to 12,000 வந்து எனக்கு செலவாயிடுச்சு. செலவை விடுங்க, அதை விட பெயின் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையே. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து நீங்கள் தரையில் படுக்காதீங்க 3 மாதத்துக்கு. தப்பி தவறி கூட தரையில் படுத்து எழுந்திரிக்காதீங்கன்னா பாப்பா அழுகுறா டக்குன்னு எழுந்து இருக்கணும் அப்படின் போது இந்த இடத்துல வந்து பிடிக்கும். ஓகேவா? அது பெட்லேயுமே சரி மெதுவாக எழுந்திரிச்சு மெதுவாக போங்க. ஒரு 2 கற்று எக்ஸ்ட்ரா கற்றுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கும். அதனால் மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க. இதில் வந்து எனக்கு என்னன்னா எல்லாருமே என்ன ப்ளேம் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து 1 மந்த் ஆனதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட வந்து 2 வீலரில் போனேன். இங்கேருந்து 10 to 15 மினிட்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணுற இடம். அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக தான் வந்து ட்ரைவ் பண்ணாங்க. ஸோ அங்கெல்லாம் எனக்கு வந்து எந்த வைப்ரேஷனுமே ஆகலை ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல. இதனால தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்லேருந்து எல்லாருமே என்னை வந்து திட்ட ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட சி செக்ஷன் பண்ணவங்கிட்ட கேட்டப்போ எல்லாருமே இதே கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. எனக்கும் வந்து அந்த நாட் போட்ட இடம் இந்த எட்ஜு இதில் தான் வந்து தையல் பிரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து 2 வீலரில் போனீங்களான்னு கேட்டதுக்கு 2 வீலரில் அவங்க போகலை. ஸோ எல்லாருக்குமே இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஆனால் வந்து நான் 2 வீலரில் போனனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்க பிடிச்சிட்டு அதையே வந்து சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. யாருன்னா ஹாஸ்பிட்டலில். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.
ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் வந்து நான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹைஜீனிக்காக அந்த இடத்த வந்து வச்சுக்கோங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து டேக் கேர் பண்ணுறது. ஸோ நல்ல ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. ஹீமோக்ளோபின் இருக்கிற ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம C-செக்ஷன் பண்ணும்போது நிறைய பிளட் வந்து போயிருக்கும். அவங்க வந்து கால்சியம் டேப்லெட்டும் லைக் அயன் டேப்லெட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை 2 வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முக்கியமாக C-செக்ஷன் பண்ண லேடிஸ்க்கு குழந்தைக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் நார்மல் டெலிவரி பண்ணவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நம்மளால் ஃபீட் பண்ண முடியாது. ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண முடியாது. ஃபார்முலா மில்க் தான் வந்து கலக்கி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு பாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்யூராக சரியாயிட்டீங்க, ஒரு 1 மந்த் வந்து நல்லா சரியாயிடுச்சு, ப்யூர் ஆகிட்டிங்க அப்படின்னா பாப்பா கிட்ட வந்து ரொம்ப பாண்டிங் ஆகிடுங்க. சடனாக வந்து டக்குன்னு பாண்டிங் ஆகிடுங்க. ஏன்னா அதை வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு இது இல்லையே, ஒரு பாண்டிங்காக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயிட்டை தூக்கக்கூடாது. பேபி வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ வெயிட்டை நீங்கள் வந்து தூக்கி இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் தூக்கி வைக்கக்கூடாது, லேப்பில் வைக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நான் இப்போல்லாம் என்ன பண்ணேன், இப்போ 2 மாதம் ஆச்சு பாப்பாவுக்கு. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நானே ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஃப்ளாஷ் கார்டு காமிப்பேன். நானும் அவளை வந்து தனியாக ரூமில் விளாண்டுட்டு இருக்கும்போது நிறைய பேசுவேன். அவனை வந்து நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். அவங்களுக்கு புரியாது கண்டிப்பாக, பட் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அவகிட்ட. உன்னை வந்து நல்லா பார்த்துக்குவேன், உனக்கு நல்ல எஜுகேஷன் கொடுப்பேன், உனக்கு நல்ல ஃபுட்டு கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நீ வந்து எனக்காக என்னை நம்பி நீ வந்திருக்க, உன்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து எனக்கு தோன்றதெல்லாம் பேசிகிட்டே இருப்பேன் அவகிட்ட. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கும் பாப்பாவுக்கும் நடுவில் நல்ல ஒரு பாண்டிங் வந்து உருவாக்கிக்கோங்க. நான் வந்து இப்போது 1.5 மந்த்லேயே வந்து நானே பாப்பாவை குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் தனியாகவே குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டேன். குளிப்பாட்டி பவுடர் போட்டுவிட்டு லோஷன் வந்து போட்டுவிட்டு, மோஸ்ட்லி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லோஷன் போட்டுவிட்டு பொட்டு வச்சு விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து நம்மளே கேர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதுதான் மெயின் திங். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட எஃபெக்ட்டு கொஞ்சம் வந்து ஒரு இட்லி ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா கூட நம்ம வந்து வாமிட் வர மாதிரியே இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து லிமிட்டாக சாப்பிடுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஃபீட் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா பசி எடுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர் அப்படின்ட்டு வரும்போது நம்மளை வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி எல்லா அம்மாவும் வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா தன்னைத்தானே கேர் பண்ணிக்கிறத விட்டுருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாவை பார்த்துக்க, வீட்டு வேலை செய்ய, இந்த மாதிரியே வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்குன்னு வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, டெலிவரிக்கு அப்புறமும் சரி, என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து அதுக்குன்னே தனியாக வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன். அலோவேரா ஜெல் ஆஸ் யூஷுவல் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸு. ஸோ அதுக்கு தென் வந்து பாடி லோஷன், இது வந்து காம்போவாக கிடச்சிது. ஸோ ஒரு இது காலி பண்ணிட்டேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 6th மந்த் அப்போ வாங்கினேன், காலி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ டெய்லி வந்து யூஸ் பண்ணணும். லிப் பாம், ஃபேஷியல் கிட்டு, மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபேஷியல் நம்மளாவே ஃபேஷியல் கிட் வாங்கி பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் டார்க் சர்க்கிள்ஸ். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தூக்கம் வராது, டெலிவரிக்கு அப்புறம் தூக்கம் வரும், ஆனால் தூங்க முடியாது. ஆகும்போது தான் நம்ம தூக்கம் வந்து கட் ஆகும். அப்போ வந்து நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் வரும். இன்னொன்று வந்து நான் ஆன்லைன் கிளாஸ்லேயே டேப் முன்னாடி உட்காந்தே இருப்பேன். ஸோ அதனாலேயும் கூட எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் நிறையா வர ஆரம்பிச்சது. முதல்ல எனக்கு கொஞ்சம் கூட டார்க் சர்க்கிள் இருக்காது, இப்போ வந்து வர ஆரம்பிச்சது. நான் கன்சீவாக இருக்கும்போது இதை வந்து வாங்கி வச்சிட்டேன், டெய்லி யூஸ் பண்ணணும். தென் லிப்ஸ்டிக் மை ஃபேவரெட், எப்பயுமே என்கிட்ட இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் புதுசாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து பாடி வாஷ். ஸோ இதெல்லாம் தான். இன்னும் நிறைய இருக்குது, பட் காமிச்சா இன்னும் காமிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ பர்சனல் கேர், டாய்லெட்டரிஸ், இந்த திங்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக கேர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து
பொதுவாக டெலிவரி ஆகிட்டு அந்த ஒரு 3 மாதம் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். பாப்பாவையே பார்த்துட்டு சரியாக தூங்காமல், சரியாக சாப்பிட முடியாமல், டைம் இல்லாமல், ஹஸ்பண்ட் கூட வந்து அந்த நெகட்டிவிட்டி நமக்கு இருக்கும்போது ஹஸ்பண்ட் கூட வந்து சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடுவோம். எதுடா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவோம். இந்த மாதிரி வந்து எனக்கும் வந்து ஒரு 1 மந்த்து 1.5 மந்த் எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறையா யூடியூப்லேயும் சரி நிறைய டாக்டர்ஸோட அட்வைஸ்லாம் கேட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், மூட் ஸ்விங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன பண்ணேன்னா அப்பயே பிளான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளை வந்து நம்ம எப்பயும் போலயே பிஸியாக வச்சுக்கணும். பாப்பாவை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கேர்லேயும் சரி, நம்மளை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுலையும் சரி பிஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அப்போ என்னென்ன பிளான் பண்ணேன்னா, ட்ராயிங் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நான் என்னோடய ப்ரொஃபஷன் அதுதான், அதுவும் ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து 2 கோர்ஸ் வந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து ஃபொனிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், பேசிக் டு அட்வான்ஸ் லெவல். ஸோ வந்து நான் 2 இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2த்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்துச்சு, கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று ஆன்லைன் மூலமாக தான். ஸோ ஆன்லைன் நம்ம இது இருக்கும்போது அதுவே பெரிய வரப்பிரசாதம் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு நிறையா எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு வந்து ஃபொனிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஹேண்ட் ரைட்டிங் வந்து எழுதுறது வந்து எனக்கு எழுதிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும். ஸோ 3 விஷயமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால் நான் வந்து பண்ணேன். டீச்சிங் ஓரியன்டாக எனக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே கற்றுக்கணும்னு நினைப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ நீங்கள் அதை வந்து கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து நல்லா சம்பாதிச்சு பணம் வந்து எப்பயுமே வந்து ஒரு நம்ம வாலெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். வாலெட் என்றைக்குமே வந்து குறைய போது ரீஃபில் பண்ணிட்டே இருப்போம். அப்படி இருக்கிற டைமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபினான்ஷியலாக. பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் வாங்கிட்டு வரணும்னாலும் சரி, நமக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னாலும் சரி, வாங்கிட்டு வாங்க சொல்லும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சங்கோஜமாக இருக்கும் இவர்கிட்டயே கேட்டுட்ருக்கிறது. எனக்கு முன்னாடி தான் பழக்கம் இல்லை. அவங்க வந்து கொடுப்பாங்க, நீ படின்னு சொல்லி நிறையா கொடுப்பாங்க. பட் வந்து நானாக வந்து பெருசாக கேட்க மாட்டேன். ஸோ என்ன மாதிரி கேரக்டர் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் நம்ம எப்படி சம்பாதிக்க முடியுன்றதை வந்து பாருங்கள். நான் வந்து எப்பயும் போல் என்னோடய கிளாஸ் வந்து குவிட் பண்ணிட்டேன். பட் வந்து ஹிந்தியை வந்து நான் விட்டாலும் என்னை வந்து ஹிந்தி விடுறதா இல்லை. ஸோ அதனால் வந்து ஹிந்தி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அது ஆன்லைனில் ஸ்போக்கன் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து க்ளே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ட்ராயிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஈவினிங் டைமில். ஈவினிங் பாப்பா தூங்குனதும் அந்த ஒர்க் வந்து பண்ணி அதில் வந்து ரொம்ப ஏர்னிங்ஸ் இல்லைனாலும் ஓரளவு நமக்குன்ட்டு ஒரு சின்ன சேவிங்ஸோ, நமக்குன்னு ஒரு சின்ன விஷயமோ, இல்லை பாப்பாவுக்கு திடீர்னு வந்து மெடிசன் செலவு, லைக் வைப்ஸ் வாங்குறதுக்கு, ஃபார்முலா மில்க் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு எல்லாத்தையுமே வந்து அதுலேருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பணம் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாசிட்டிவாக மாறிடுவோம் இல்லையா. அதனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை வந்து மூட் ஸ்விங்ஸோ வந்து அதையே டேக்கிள் பண்ணிடும். பணம் வந்து அதையே வந்து டேக்கிள் பண்ணிடும். ஸோ இதனால் உங்களை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரெக்னன்சி பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ப்ரெக்னன்சி, டெலிவரி, ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, ஆஃப்டர் டெலிவரி கேர் வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் இல்லை டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 5 மந்த் ப்ரெக்னென்ட்டுன்னு நினைக்கிறவங்க, தைராய்டு வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் என் ஃபோனில் தான் இருக்குது, அது எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து தைராய்டு நிறையா இருக்குது, பயமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கும் தைராய்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. தைராய்டில் ஆனால் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால எல்லாருக்குமே வந்து தைராய்டு வரும். எனக்கு வந்து 4.6 இருந்துச்சு, அவ்வளோ இருந்தது. எனக்கு ஹைப்பராக தான் இருந்தது. ஒன்றுமே இல்லை, டேப்லெட் வந்து கரெக்டாக போடுங்க. டேப்லெட் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் போடுங்க. காலிஃப்ளவர் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். காலிஃப்ளவர், மஷ்ரூம், நான் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான்வெஜ் வந்து பெரும்பாலும் சிக்கன் அதெல்லாம் வந்து சாப்பிடாது. ஃபிஷ்ஷு ஓகே, நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. உங்கள் பேபி வந்து நல்லபடியாக பிறப்பாங்க. உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெலிவரி. இன்னும் 5 மந்த் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் பயப்பட வேணாம். எப்பயுமே பயப்படாதீங்க. எதுவும் வந்து எல்லாமே க்ராஸ் ஆகி போகணும். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இதுதான் வந்து நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டியது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கேளுங்க. அண்டு முக்கியமான விஷயம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 3 to 6 மந்த் வந்து ரொம்ப டஸ்ட்டு, குப்பை க்ளீன் பண்ணுறது, தூசி துடைக்கிறது, இந்த வேலை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா தும்மல் வரும், இருமல் வரும். தும்மல் இருமல் தான் வந்து C-செக்ஷன் பண்ணவங்களுக்கு பெரிய எதிரி. இருமுனீங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிடும். ஸோ அதனால் திரும்ப வந்து பிரிஞ்சிடும், ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிடும் பயன்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க் குடிக்கிறது அதெல்லாம் வந்து இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு தும்மாமல் பார்த்துக்கணும், டஸ்ட்டு க்ளீன் பண்ணாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.